எல்லாவற்றிலும் ஜெயமாய் வாழ்ந்து சுகமாயிருப்பார். யோசிப்பு கதை தான். ஒரு வேலைக்காரனா அடிமையா போனவன் அதிகாரியா மாறுறாரா? ஆடு மேய்த்த தாவீது அரசனா மாறுறாரா? வாலிபன் தானியேல் அவன் பாபிலோன் போனவன் அடிமையாக அவனும் அமைச்சரா வந்தாரா? இதெல்லாம் சாட்சியா சொல்ல முடியும். இயேசு உனக்குள்ள இருப்பதால உன் ஊழியம் ஜெயமாத்தா இருக்கும். எல்லாவற்றிலும் நீ ஜெயமாய் வாழ்வாய். நீ எதெல்லாம் ஆரம்பிக்கிறியோ அதெல்லாம் சக்சஸா முடியும். நம்புறவங்க கை உயர்த்தி ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு. Thank you அப்பா. 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 சொல்லுங்க. 3ஆம் வசனம் கூட இந்த வாக்குத்தத்தம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆசையெல்லாம் ஒரு நாளும் நீதிமான் கையேற்றக்கூடாது. நீங்கள்லாம் நீதிமான் சொல்லுங்க. நீதிமான் கையேற்றினதையும் அவன் பிள்ளைகள் பிச்சை எடுத்ததையும் நான் கண்டதில்லை. அவன் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. நானும் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் கைவிடப்படுவதை நான் காண மாட்டேன். நீதிமான் கைவிடப்படுவதற்கும் அவன் கையேந்தி என்ன செய்வீங்க? பணம் கேட்பதையும் கையேந்து கடன் வாங்குவதையும் கைவிடப்பட்டதையும் நான் கண்டதில்லை. அப்படியே விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல கடனோடு இருக்கிறவங்களாம் இந்த வருஷத்துக்குள்ள கடன் மறைவிக்கணும். கைவிடா. இதுதான் ஆஸ்தி செல்வமோ நீதிமான் வீட்டிலே தந்தோம். ஹல்லேலூயா. அப்ப 2 சங்கீதம் இந்த 1 யோவான் 3 யோவான் 2ல 2 காரியத்தை திரும்ப அடுக்கிறாரு. ஒரு பக்கம் செல்வமும் ஒரு பக்கம் சுகமும் இந்த பூமியில இயேசுவாலலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழ 2 நமக்கு தேவை. ஒன்று சுகம், இன்னொரு பக்கம் செல்வம். இந்த 2ம் உங்களுக்கு கொடுக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பாஸ்டர் அம்மா. ஆமென். கோஷிக்கிறாரா? எல்லாரும் சொல்லுங்கயா. இதுதான் ஜீசஸ். இதே சங்கீதத்துல அந்த 4ஆம் வசனமாயா, சாதாரணவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இன்றைக்கு இயேசு நமக்குள்ள எப்படி உள்ள வந்திருக்கிறாரு சொல்லுங்க? வெளிச்சமா வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இருள் இருந்தது நம்ம வாழ்க்கையில. இருள் தான் பாவம், ஒரு இருள். பிசாசு ஒரு இருள். ஆமென். சாபம் ஒரு இருள். பிசாசு இந்த இருள் நமக்குள்ள இருந்தான். உங்களுக்கு தெரியணும், ஒரு மனிதனுக்குள்ள இயேசு இல்லைன்னா வேற ஆள் ஒருத்தர் இருப்பான். அவன் யாரு நீங்களே சொல்லித்தங்க. நான் சொல்லக்கூடாது அடிக்கடி. அதனாலதான் இயேசு வேணும்னு கத்துறோம். ஏன் சபை, ஏன் செங்கல்பட்டு, ஏன் இயேசு வேணும்? அவர் இல்லைன்னா வேற யாரு நீங்களே சொல்லித்தங்க. சண்டைக்கு வரக்கூடாது யாரு. இயேசு வேணும் சொல்லுங்க.